அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மதி தங்கராஜ் வீட்டில் தங்கி இருக்கிறது தங்கராஜோடைய தங்கச்சி ரூமு, ராசாத்தியோடைய ரூமு. அந்த ரூம்ல தான் மதி தங்கி இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு மதியோடைய துணியெல்லாம் கபோர்டில் எடுத்து வைக்கிறதுக்காக கபோர்டெல்லாம் திறந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. துணியை வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கபோர்டு மேல இருந்து ஒரு பேக் கீழே விழுகுது. என்ன பேக் இது அப்படின்னு சொல்லி மதி திறந்து பார்க்க அந்த பேக்குக்குள்ள ஒரு டைரி இருக்கு. என்ன டைரி இது? வேணாம், படிக்கலாம் வேணாம். இன்னொருத்தவங்களுடைய டைரியை அவங்க பர்மிஷன் இல்லாமல் படிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மதி அந்த டைரி எடுத்து வச்சுட்டு மதியோடைய துணியெல்லாம் எடுத்து கபோர்டில் வைக்கிறாங்க. அப்பையும் மதியோடைய கண்ணில் அந்த டைரி படுது. என்னவா இருக்கும் இந்த டைரியில்? இந்த ரூமில் பார்த்தா யாருமே இருந்த மாதிரி தெரியல. இது யாரோடைய ரூமுன்னு தெரியல. நம்ம வரையில சும்மா தான் இருந்துச்சு. யாரோடைய டைரியா இருக்கும்? பேரை மட்டும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி மதி டைரியில பேரை பார்க்குறாங்க. பார்த்தா ராசாத்தின்னு எழுதியிருக்கு. தங்கராஜோடைய தங்கச்சி டைரி எது? ராசாத்தியா? இந்த வீட்டில் யாரு ராசாத்தி? ராசாத்தினா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி மதிக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு பிரித்து படித்து பார்க்குறாங்க. அப்போதான் அதில் தங்கராஜோடைய தங்கச்சி, தங்கராஜோடைய அம்மா அப்பா பற்றி எல்லா விவரம் எழுதியிருக்கு. ஓ, இவங்க தங்கராஜோடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு மதி அந்த டைரியை மேலும் மேலும் படிக்க அப்பதான் மதிக்கு ஒரு பெரிய விஷயமே தெரிய வருது. தங்கராஜோடைய தங்கச்சி உண்மையிலேயே காதலிச்சது சுரேஷதான் ஒன் சைடா லவ் பண்ணியிருப்பாங்க. இதை சுரேஷ்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த விஷயத்த தங்கராஜ் கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. தங்கராஜ் கிட்ட சொன்னா எதுவும் நினைச்சுக்கிறவாருன்னு நினைச்சிட்டு அண்ணன் எதுவும் நினைக்கும், அண்ணன் ஏதாவது நம்மளை திட்டும் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கிட்டே இந்த விஷயத்த சொல்லாம மனசுக்குள்ளேயே பூட்டி பூட்டி மறைச்சு வச்சிருப்பாங்க. சுரேஷுக்குமே இது தெரியாது. ராசாத்தி இந்த மாதிரி தன்னை காதலிக்கிற விஷயமே சுரேஷுக்கு தெரியாது. ரேவதிய பொண்ணு பார்க்க போறதுக்கு முன்னாடி வரைய சுரேஷை காலேஜிலேயே ராசாத்தி காதலிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயம் சுரேஷுக்கும் தெரியாது, தங்கராஜுக்கும் தெரியாது. தங்கராஜ பொண்ணு பார்க்க போகையில தான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிற மாதிரி பேசிக்கிடுவாங்க. ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் தன்னுடைய தங்கச்சி ராசாத்திய ரேவதி அண்ணன் பாக்யராஜுக்கு முடிக்கிறதாவும் பேசிக்கிடுவாங்க. அந்த வீட்டில் தான் சுரேஷ் இருப்பாரு. சுரேஷை பார்த்து தான் ராசாத்தி சுரேஷை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களோன்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. சரின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ள பாக்யராஜ்ன்ற விஷயம் தெரிய வரும். என்னது, இவரா? இல்லையே, நான் காதலிச்சது இவங்க வீட்டில் இருக்கிற இன்னொருத்த தானே. இவரா? அப்ப இவரு தான் ரேவதியோடைய அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போதான் ராசாத்திக்கு எல்லா விஷயம் தெரிய வருது. ரேவதிக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்கிற விஷயத்தையும் சுரேஷ் மட்டும்தான் ரேவதி கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராசாத்தி நினச்சிருந்துருப்பாங்க. மாப்பிள்ள பாக்யராஜன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த எத்தனையோ முறை தங்கராஜ் கிட்ட சொல்ல வரும்னு நினைப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையினால சொல்ல முடியாம போயிடும். அப்புறம் பாக்யராஜ் மலரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டே வந்துருவாரு. பாக்யராஜ் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது அப்பாடா இவருக்கே கல்யாணம் ஆயிருச்சு, பேசாட்டில் அண்ணன் கிட்ட நம்ம காதலிச்சது சுரேஷன் தான் சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிட்ட ராசாத்தி சொல்ல வரணும்னு பார்ப்பாங்க. இங்கே பாக்யராஜ் மேலே இருக்கிற கோபத்தில் தங்கராஜ் ராசாத்தி சொல்கிற எதையுமே பார்த்தா காதலை வாங்காமே இருப்பாரு. சரி, நம்ம காதலிக்கிற விஷயத்த சுரேஷுக்கிட்டையாவது சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி சுரேஷுக்கிட்ட சொல்ல போக அப்பதான் சுரேஷ், உங்க மேல எனக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் கிடையாது, உங்களை நான் காதலிக்கவும் கிடையாது, உங்க மேல எனக்கு காதலும் வராது, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவும் எனக்கு கிடையாது, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பட்டுன்னு மூஞ்சில் அடிச்சிட மாதிரி சொல்ல இந்த வேதனை தாங்கிக்கிற முடியாம தான் ராசாத்தி தற்கொலை முயற்சி பண்ணிக்கிடுவாங்க. அப்படித்தான் ராசாத்தி இறந்தும் போயிடுவாங்க. இதுதான் உண்மையா நடந்திருக்கும். பாக்யராஜ் மேலையும் தப்பு இல்லை, சுரேஷ் மேலையும் தப்பு இல்லை. தப்பா நினைச்சுக்கிட்டு சுரேஷை காதலிச்சு சுரேஷ் மேல இருக்கிற விருப்பத்தை சுரேஷுக்கிட்ட சொல்ல போய் அந்த காதல் ஏத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்ல ராசாத்தி ஒன் சைடா காதலிச்சு தான் இந்த மாதிரி முடிவே எடுத்திருப்பாங்க. இந்த டைரியில எல்லா விலாவரியும் பார்த்தா எழுதியிருக்கு. அப்பதான் மதிக்கே புரியுது, அப்ப பாக்யராஜ் மேல எந்த தப்புமே இல்லை. ஆனா இன்ன வரையுமே இந்த தங்கராஜ் அவர் தான் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி, அவரு மலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுனாலதான் இவங்க ஏதோ தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் தப்பெல்லாம் இவங்க மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கு ராசாத்தியை பத்தின விஷயம் தெரிய வருது. ராசாத்தி உண்மையிலே யாரை காதலிச்சாங்க, ராசாத்தி எதனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் அந்த டைரியில எழுதியிருக்கு. அந்த டைரியை பார்த்ததும் மதிக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த விஷயம் எதுவுமே தெரியாம இந்த தங்கராஜ் சம்பந்தமே இல்லாம பாக்யராஜ் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி மதிக்கு தெரிய வருது.